ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில் எத்தனையோ பிரிவினை சக்திகள், பிளவு சக்திகள், ஜாதி பேரால, மதத்தின் பேரால, ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசங்களை எல்லாம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இப்படிதான் வழி வழியா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாட்டை தலைவிரித்து ஆடக்கூடிய அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதை குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைத்து கொண்டே வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்து. நானும் பல முறை போய், சென்ற மாதம் கூட நிதியமைச்சரும் நானும் போய் அவங்க கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம், தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல. நேற்று பதில் சொல்கிறார், நாம எல்லா மாநிலத்துக்கும் பணம் அனுப்புறோம், யாருமே பயன்படுத்துறது. யார் பயன்படுத்தாம இருப்பாங்க? நமக்கு வர வேண்டிய கல்விக்கான தொகை நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கிட்ட வரி வாங்குறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி நம்ம ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒத்துக்கலைங்கிற காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம், ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு வர வேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை. கேட்டா டிமாண்ட் நாங்க தருவோம்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் அவங்க 100 நாள் வேலைக்கான பணத்தை தருவதே கிடையாது. சம்பளமும் சரியா கொடுக்கறதில்லை, ஆலையும் அந்த லிஸ்ட்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுதான் இன்னைக்கு ஊரக வளர்ச்சி திட்டத்துடைய நிலை. குறைத்து 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 அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிதி ஒரு திட்டத்தை துவக்கும் போது அவங்க 70%, நம்ம 30%னா குறைச்சிட்டே நிதி சுமையை ஏற்றிக்கொண்டே வருவார்கள். அதே போல நம்ம கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு. திருப்பி என்ன கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்கறத விட உத்தரப்பிரதேசத்துக்கு, எதுவுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு 5 மடங்கு 8 மடங்கு ஜாஸ்தி பணம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் வாங்கினா 28 பைசா கூட சரியா கொடுப்பதில்லை. இப்படி தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நாடகமாக நாங்க வேற இவங்க வேறன்னு அதிமுக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள், ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக. ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தோம். இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய, யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.